நீங்க ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்கன்னா, உங்க டேட்டா ஃபுல்லா லீக் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா பாருங்க. எனக்கு நடந்த இன்சிடென்ட்ட நான் சொல்றேன். ரீசென்ட்டா நான் என்னோட கம்பெனி கியூரியோக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸே இருந்துச்சு. பட் அந்த ஜிஎஸ்டி நான் எடுத்ததிலிருந்து கன்டினியூஸா ஒரு 15 டூ 20 பேங்க்ல இருந்து எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க. சார் உங்களுக்கு கரண்ட் அக்கவுண்ட் தேவைப்படுதா? லோன் தேவைப்படுதா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் அதில ஒரு சில பேங்க்ட்ட கேட்டேன். என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சுச்சு? நான் ஜிஎஸ்டி நம்பர் வந்து எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு நான் கேட்டப்ப, எனக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டேட்டாஸ் வரும் சார். நாங்க சும்மா கால் பண்ணி தான் என்குயரி பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. எனக்கு இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணா, இது எப்படி அவுங்கள் கையில போகுது? என் நம்பரு, என் டேட்டாஸ் எல்லாம் எப்படி அவுங்க கையில போகுது? இது லீகலா நடக்குதா? இல்ல வந்து பேங்க் எதுவும் ட்ராக் பண்றாங்களா? இல்ல ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பப்ளிக்கா விசிபிளா இருக்குமா? இது எதுவுமே எனக்கு தெர்ல. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல தான் உட்கார்ந்திருக்கேன். நீங்களும் இதே மாரி ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல இல்ல எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நான் வந்து எனக்கு புரியல. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. என் டேட்டா லீக் ஆகுதா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஸோ, அது எப்படி புரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். எனக்கு உங்களோட ஹெல்ப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன்.